அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம மலர் இருந்துட்டு ரொம்பவே பயத்தோட இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பாக்கியராஜ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாக்கியராஜ் ஒரு முக்கியமான ஒரு வேலையில் இருக்கார். மலர் திரும்ப திரும்ப கூப்பிட்றதுனால என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு வரதுக்காக வெளியில் வராரு. என்னாச்சு மலர், இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுற, இன்னைக்கு வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? மதி ஸ்டேஷனுக்கு போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுரேஷை பார்க்கறதுக்காக போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படிதாங்க நானும் நினச்சேன், ஆனால் கடைசியில் அப்படி கிடையாதுங்க. சுரேஷ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக சுரேஷோட ஸ்டேஷனுக்கே போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பாக்கியராஜ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன மலர் சொல்கிற? ஆமாங்க, அதனால் அந்த இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு ஏற்கனவே நம்ம சுரேஷ் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காரா. கட்டின பொண்டாட்டியை உன்னால் சந்தோஷமாக வச்சு பார்த்துக்க முடியாதா? வீட்டை இப்படி தான் வெளியே அனுப்புவியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா வர சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. தங்கராஜ் அண்ணன் இப்போ தான் உங்கள் அப்பா அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஏன் மதி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எனக்கும் அதுதாங்க ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. வீட்டில் என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தாங்க. மதி வீட்டுக்கு வந்தால் வீட்டில் சேர்த்தக்கூடாது, என்ன மாதிரி இருந்தால் மட்டும்தான் சேர்த்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணாங்க. ஆனால் கடைசியில் மதி போலீஸை தேடி போனதுனால இப்போ ரூட்டு வேறு மாதிரி போதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மதி இந்த பக்கம் போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்னெல்லாமா உன்னை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.